வணக்கம். இயல் 3 6ஆம் வகுப்பு துன்பத்தை வெல்லும் கல்வி. இப்பாடத்திற்கான பயிற்சிகளை நாம் பார்க்கலாம். 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. 1 மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. எப்படி? தூற்றும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இங்கே கை கூட்டல் பொருள். கெடுதல் விகாரம் இப்போ என்ன ஆகிடுது? மறைந்து விடுகிறது. இப்போ மறைந்து கை கூட்டல் பொருள் குறியி. மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. அதற்கடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. மனமாற்றம். நான் நன்னெறி கதை கேட்டு மனமாற்றம் அடைந்தேன். அதற்கடுத்து ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வி வாழ்வில் முழுமையாக பயன் தராது. அதற்கடுத்து நல்லவர்கள். நல்லவர்களின் நட்பை விடக்கூடாது. அதுக்கடுத்து சோம்பல். சோம்பலை ஒழிக்க வேண்டும். இப்போ குருவினா. நாம் யாருடன் சேரக்கூடாது? அதற்கு பதில் பாருங்கள். 45ஆம் பக்கம் இருக்குது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. அதற்கடுத்து 2வது வினா பார்த்திங்கன்னா, நாம் எதை நம்பி வாழக்கூடாது? எதை நம்பி வாழக்கூடாது? பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. அதற்கடுத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார். அதற்கு பாருங்கள், இந்த பாடலின் பொருளில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் குறிச்சிருக்கிறேன். இதில் 1 2 3 அதுபோல் 4 5 பாயிண்ட்ஸ் குறிச்சிருக்கேன். நீங்கள் இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கூட எழுதிக்கலாம். அதற்கடுத்து நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள், ஏன்? இதற்கு உங்களுடைய சொந்த பதில் தான். மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், ஆசிரியராகலாம், காவலராகலாம். அதற்கான காரணங்களையும் உங்களுடைய சொந்த நடையில் எழுதி பழகவும். நன்றி.